இந்த மகரம் டீசருக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் மைக் ஓகே கேக்குதா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்டு கம் டு த பாயிண்ட், நான் எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் லீட் ரோல் மிஸ்டர் அஜித் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ஹீரோயினா இஷிதா ஷா. அண்ட் தென் அனதர் லீட் ரோல் அமர் ரமேஷ், நிர்மல், அண்ட் தென் ஷாம், அசோக், அண்ட் தென் சினிமோட்டோகிராஃபராக அமல் பண்ணியிருக்காரு. அண்ட் எடிட்டர் மிஸ்டர் கார்த்திக், அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆதர்ஷ் சந்துரு. ஸோ எல்லாருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இது போக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயமா ஜெய் ஜாக்சன் எனக்கு நிறைய விஷயத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம்காக. அண்ட் என்னோட அசிஸ்டன்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆனி அண்ட் ஆதி, அண்ட் தென் அசோசியேட் டைரக்டர் மிஸ்டர் செந்தில். ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படம் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ப்ரொடியூசர்கிட்ட என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பற்றி ரிலீஸ்க்கு ப்ராசஸ்க்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு டைம் டின்னரில் உட்காந்தும்போது, நீங்கள் இன்னும் ஒரு ஸ்டோரிலாம் வச்சுருந்தீங்கல்ல, அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் அந்த ஒரு 4 ஸ்டோரி அவர்கிட்ட நான் சொன்னேன். அந்த 4 ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருந்தது. அப்போ அவர் கேட்டார், ஸ்டோரி எல்லாமே இன்டர் கனெக்ஷனாக இருக்கே அப்படின்னு. ஆமாம் சார், இந்த நம்ம மார்வெல், டிசி இந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எல்லா டேரக்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கும் இருந்தது. அதை நான் சொன்னேன், இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் இருக்குது, எல்லா 4 கதையிலுமே இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி நான் கனெக்ட் பண்ணினேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நல்லா இருக்கு, ஓகே தான், பட் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்சியூ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்சியூ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிக்கும் போது அதை பெரிய சினிமேட்டிக் யூனிவர்ஸாக அவர் ஆரம்பிப்பார்னு அவர் நினச்சி பண்ணாரா இல்லையான்னு தெரியல. பட் அந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அதை பெருசாக கொண்டு வர அது வழிவகுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்சிஓ அப்படின்ற ஒரு, அதாவது குறிப்பாக நம்ம தமிழ் நமக்கேற்ற மாதிரி எப்படி மார்வெல் ஹாலிவுட்ல மார்வெல் டிசி அப்படி இருக்கோ, அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா எல்சியூ அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பி, இதெல்லாம் இந்த மாதிரி படம் பார்க்கணும், நிறையா மல்டிபிள் ஆக்டர்ஸ்லாம் சேர்த்து பார்க்கணும், இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரிலாம் பார்க்கணும், நமக்கும் ஒரு ஆசை இருந்தது இதில். ஸோ அதுதான் அவரும் ஆசைப்பட்டார். பட் இன்னைக்கு வந்து அது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தெரியல. அதாவது காரணம்னா அவரால் முடியும். பட் என்னன்னா இன்னைக்கு விஜய் சார் வந்து அரசியல் போயிட்டாரு, இதுதான் லாஸ்ட்டு, ஸோ இதுக்கப்புறம் வரமாட்டார். ஸோ நம்ம எல்லாரும் எல்சிஓ அப்படின்னு நம்ம அவர் தானே மெயினாக இருந்தார். ஸோ அவர் இல்லையா, அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, சரி அதுக்கப்புறம் அவர் படம் எல்சியூவில் பண்ணுவார்னு நம்ம நினைக்கும் போது அவர் அடுத்தடுத்து ஸ்டாண்ட் அலோனாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ நமக்கு என்னடா எல்சியூ வரும்னு நினச்சோம், எல்லாமே ஸ்டாண்ட் அலோனாக போயிட்டே இருக்கேன்னு எனக்கே தோணுச்சு. ஸோ அப்படி இருக்க இது அவர் சொன்னார், இப்படி இருக்க தோணிட்டு இருக்கும்போது இது நடக்குமா? ஸோ ஒரு கேள்விக்குறி தானே. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ஒரு பெரிய டைரக்டர், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்களாலே முடியல, நம்மளால எப்படி முடியும் அப்படின்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் உண்மைதான், பட் அவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ், ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும், அது ரொம்ப ரிஸ்க் தான் எனக்கு தெரியும். பட் தியர் லெஜண்ட் அவங்களோடதுல. ஸோ அவங்களால முடியாது அப்படின்னு கிடையாது, அவங்களால இப்போ சூழ்நிலைகள் இல்லை. அப்போ நமக்கு அதே மாதிரி வந்துடும்ல. நீங்கள் பாட்டுக்கு சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு உங்கள் சௌரியத்துக்கு கதையை எழுதிட்டீங்கன்னா அதை கொண்டு வரணும்ல. இதுக்கு காரணம் என்னன்னா, இல்லை சார் பண்ண முடியும், ஆனால் நான் வேற மாதிரியான பிளான்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பிளான் சொன்னேன். அந்த பிளான் சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சுது, ஓகே அப்போ இது நம்மளால முடியுமா, முடியும், ஆனால் அதை குயிக்காக பண்ணணும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவரே எனக்கு ஒரு காரணம் சொன்னார். என்னன்னா ஒரு டைம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் கதை, நம்ம என்றைக்குமே டேரக்ஷன்னால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கதையெல்லாம் அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படி நிறைய கதை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒரு சீனெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபில்மை வந்து ஒரு ஏலியன் ஃபில்மை நான் டெவலப் பண்ணியிருந்தப்ப அந்த ஃபில்மை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டீட்டெயிலாக ஒரு சீக்வன்ஸாக சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒரு நாள் ஒரு படத்துக்கு போனோம், ஏலியன் கவனன்ட்னு ஒரு படம். ஸோ அந்த படம் போனதுக்கப்புறம் அந்த சீன் வந்து நான் என்ன சீனை சொன்னனோ அது அப்படியே வருது. ஸோ அதுக்காக வந்து அவங்க என் கதையை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு கிடையாது, அவங்கெல்லாம் பெரிய ரிட்லி ஸ்காட். பட் என்னன்னா நமக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த விஷயத்த நம்ம எவ்வளவு சீக்கிரமா அதை கொண்டு வர்றன்ற ஒரு டைம் இருக்கு. அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ஒரு தாட், ஒரு கதை இருக்கோ ஒரு சீனோ அப்படி இருந்துச்சுன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும், அவங்க முந்திப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாலும் ஃபர்ஸ்டே எடுத்துடணும் அப்படின்னு அவர்கிட்ட அடிக்கடி சொன்னனால தான் அவர் சொன்னார், சரி நீங்க இந்த பிளான்லாம் நல்லா இருக்கு, ஸோ நீங்க இந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ணலாம் சார். அப்போ அவர் இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு 1 மந்த் கூட இருக்கும். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன். அந்த ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ராமர் காலத்துலலாம் வரும் இந்த ஒரு வில்லன் இருப்பாரு இதெல்லாம் சொன்னேன். இது வந்து இந்த வாரணாசி படத்தோட அது வந்த இதை வச்சு நான் சொல்றேன். அது மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்காக அந்த படம் நான் சொன்ன கதை அப்படின்னு இல்லை. அந்த தாட்ல நான் ஒரு டிசைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா எல்லா டேரக்டர்ஸுமே ஒரு ஒரு கதையை எப்பயுமே டிசைன் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நானும் டிசைன் பண்ணேன். ஸோ அது வாரணாசி மாதிரி இருந்ததும் போது அவர் சொன்னார், ராஜமௌழி என்னைய பார்த்துருக்கு, அப்புறம் நான் வேணா அவரை பார்த்து எடுக்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்னார். என்னன்னா எதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மகரம் முன்னாடி பண்ணலாம். அப்போ நாங்கள் சதுர் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். சதுர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பண்ணலாம் போது இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா சதுருக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னா, அப்போ பண்ணிடலாமே அப்படின்னா. சார் பண்ணலாம்லாம் கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சதுர் நம்ம பண்ணிட்டோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண இல்லை. நம்ம ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்றதுக்காக பாட்டும் அப்படிலாம் வேணாம். நம்மளோட ஒரிஜினல் பொட்டன்ஷியலை போடுவோம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சக்ஸஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் அதை எடுங்க. ஆனால் குயிக்காக எடுங்க. குயிக்காக எடுத்தால் நான் ரெண்டையும் பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு தான் தேவையில்லாத அமௌண்ட் இது செலவு அப்படின்னு. ஆனால் அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவர் என்னை நம்பி அவர் பாட்டுக்கு விட்டார். அவர் கண்டுக்கவே இல்லை. அதுக்காக கண்டுக்கவே இல்லைன்னு இப்போ கூட அவர் நல்லா பேசுவார். பட் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணார். ஆனால் என்னை ரூமில் வச்சு கேட்குற கேள்விலாம் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்காக கேட்பார். இங்கே வேணா ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். பட் ரூம்குள்ளே விட்டு நீ கேள்வி கேட்பார். இது என்ன பண்ண, இந்த அமௌண்ட்டு இதில் என்ன கேட்டுக்கிட்டே இருப்பார். சாரி ப்ரோ. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மகரம் படம் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னா எல்லாரும் தான். என்னோட அமர் ரமேஷ், என்னோட ஆக்டர் அஜித், அண்ட் தென் நிஷிதா ஷா, எல்லாரும், அசோக், எவ்ரி ஒன், எல்லாருமே முக்கிய காரணம். பட் எல்லாரோட முக்கிய காரணம் என்னோட ப்ரொடியூசர் ராம் மணிகண்டன் சார் தான். அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்திருக்காது. ஸோ சரி ஓகே பண்ணிடலாம், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு ராமேஸ்வரம் அண்ட் தென் தூத்துக்குடி அந்த மாதிரி கடல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் நாங்கள் ஷூட் போயிருந்தோம். ஷூட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து கடலுக்குள்ளேயே தான் நாங்கள் எடுத்தோம். Hello everyone. So I am Ishita and I'm playing Nivi's character and I'm an archaeologist in this film. So but I would like to firstly start by thanking the whole team because of the language barriers. I mean they have accepted me with so much love, warmth. I literally felt like home here. And coming to the captain of the ship, Mr. Agustin Prabhu, you know, one thing I want to share is in the 80% of the film, I was without makeup and I was always behind him. That little makeup. He was like, no, just trust the process. And today I see it. The teaser looks amazing to me and I am so happy for this. And I would say that we have shot in beautiful locations, but it has not been an easy ride, but it has been definitely a fun ride. And we have made this with a lot of love and passion and we need your support to make this a success. And lots of love and have a lovely evening, guys. Thank you so much.